என்னம்மா? உங்க மாப்பிள்ள ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிச்சு கொடுத்து கவுந்து போக இருந்த ஒரு ரயிலை காப்பாத்திருக்காருப்பா. அதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு ஒரு விருது கொடுக்க போறாங்களாமா. கவர்மெண்ட்ல விருது கொடுக்க போறாங்களா? அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய நம்ம வீட்டு கூப்பிட்டு மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு விருதும் கொடுக்க போறா இந்த பஞ்சு கவுண்டன். நீ மாப்பிள்ளைக்கு உடனடியா அந்த விஷயத்தை எழுதி புறா மூலமா அனுப்ப. போமா. ஓகே டாடி. டாடா. Oh. Thank you, postman. You go. Dear Moti, oh, I love you. Yes, I too love you, ma. வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் உங்களுக்காக விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். செய். நீங்கள் அவசியம் வர வேண்டும். மேலும் என் அப்பா உங்களை காண துடிக்கிறார். இந்த விருந்தங்காயா என்ன பார்க்க துடிக்கிறான்? தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு உங்கள் ருக்கு 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 பில்டாக். நான்சென்ஸ். இடியட். ராஜா நினைச்சா நம்மள லவ் பண்றா. விருந்துக்கு போனா நம்ம மாட்டிக்குவோம். ஐயோ, ப்ராப்ளம் ஸ்டார்டிங்டா. ஊரை விட்டு ஓடுறது முடிவாகி போச்சு. கை கிடைச்சு சுத்திட்டு போயிடும். பேக் வேற பேக். தள்ளி பண்றா. என்னப்பா பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டா ஊரை விட்டு ஓடுறியா? இப்போ ஒரு சந்தோஷமா இருக்குமே. என் லவ்வரே என்ன விருந்து கூப்பிட்டுருக்கா. நல்ல விஷயம் தானே? எதையா நல்ல விஷயம்? அவங்க அப்பா மிருதங்க வாயா என்ன பார்க்க துடிக்கிறானா? நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன துடிக்கி அடிச்சு போடுவான். அதான் நான் ஊரை விட்டே ஓடுறேன். ஹலோ, துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா. இப்படிதான். யார் சொன்னா? வள்ளுவர். அடுத்த தடவை அவர் பாத்தீங்கன்னா துன்பம் வரும்போது ஊரை விட்டே ஓடி போறணும்னு நான் சொன்னேன்னு சொல்லு. அவர் எங்க இருப்பாரு? வள்ளுவர் கூடத்துல இருப்பாரு. இல்லன்னா பீச்சில் தனியா உட்கார்ந்து இருப்பாரு. சுரண்டி சொல்லிட்டு நான் ஊரை விட்டு ஓடுறது உறுதி. இதுக்காக ஊரை விட்டு ஓடக்கூடாதுப்பா. வேற எதுக்காக போய் ஓடுறது? இங்க பாரு, கிடைக்காத ஒண்ணு கேட்டு அதை ரெடி பண்ணுவீங்க. அப்பதான் விருந்துக்கு வருவேன்னு ஒரு லெட்டர் போடு. ஆடாது சரியான பேய் குடும்பம்ப்பா. எது கேட்டாலும் கொண்டு வந்து வச்சிருங்க. மாப்பிளைக்கு அலையறானுங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சுத்தமான மலை தேனை ரெடி பண்ணி வைங்க. அப்பதான் விருந்துக்கு வருவேன்னு ஒரு கண்டிஷனை போடு. ஓகே. ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ஆ ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ருக்மணி கண்ணுக்குட்டி இங்க வா. மாப்பிள்ளை கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? படிச்சு பார்த்து என்னன்னு சொல்லிதான். டியர் ருக்கு, எங்க குல வழக்கப்படி மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது மலைத்தேன் சாப்பிடணும். இல்லனா எங்க குலதெய்வம் கோவிச்சுக்கும். சோ ஒரிஜினல் மலைத்தேன் இல்லனா உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரமாட்டேன். இப்படிக்கு உன் அன்பு மோத்தி. என்னம்மா என்னாச்சு? மாப்பிள்ளை என்ன எழுதிருக்காரு? அப்பா, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரதா இருந்தா அவரு குல வழக்கப்படி மலைத்தேன் வேணும்னு கேட்டு லெட்டர் எழுதிருக்காருப்பா. இல்லாட்டி வர மாட்டாரப்பா. மலைத்தேனுக்கு நம்ம எங்கப்பா போறது? அட, மலைத்தேனுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கதர் கடையில வாங்கிட்டா போச்சு. அது என் வீரத்திற்கு இழுக்கு. அது வீரம் இருக்கிறவங்க பேசுங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? என் மாப்பிளைக்காக மலை தேன் என்னடா, அந்த மலையே கொண்டாடுவேன். ஜெய் கிராபிக்ஸ் ப்ளூ மேட். என்னப்பா இது? மலை தேனோட வரேன். ஐயோ, தேனீங்க பக்கத்துல போனா கொட்டிடும். நம்ம இப்ப போயிட்டு ராத்திரி வந்து தேன் எடுத்துக்கலாங்க. தேனி எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். நம்ம ஈஸியா போய் தேன் எடுத்து வந்துடலாம். எப்படிங்க? குனி. உனக்கு ஏதா இவ்வளவு பெரிய அறிவு? சின்ன வயசுலயே கடைக்கு போய் 5 பைசாக்கு அறிவு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் இப்படி அறிவை பத்திரமா வச்சுக்கோ. இப்போ நம்ம தேன் எடுக்க போறோம். சரி. வர ஏரியா லிட்டாது போயா. ஐயோ, பேய் குடும்பம் சரியாத்தான் இருக்கு. மேல ஏறி தேன் எடுத்துருவானுங்க போல இருக்கு. தேன் எடுத்தா விருந்துக்கு போகணும். அப்ப மாட்டிக்குவோமே.
வேலை விட்டு போயிடுவேன்டா. இப்ப என்ன பண்றது? அவன் இன்னைக்கு இவனுக்கு முழுசா ஊடு போய் சேரக்கூடாது. இனி நம்ம ஊரை விட்டு ஓட வேண்டியதில்லை. தேனீர் கொட்டின கொட்டில கண்ணு தெரியாம வீங்கி படுத்திருப்பாருங்க. ஜாலியா வீட்டுக்கு விருந்துக்கு போலாம். என்னம்மா இன்னும் மாப்பிளை காணா? அதான் மலைத்தேன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அனுப்பியாச்சுலப்பா. கண்டிப்பா மாப்பிள்ளை வந்துருவாரு. அப்பா மாப்பிள்ளை வந்தாச்சுப்பா. ஐயோ என்னது குருட்டு மெண்டல் கூட்டமா இருக்கு. இது நம்ம மாம்ஸ் வீடு. ஆல் ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸ். இந்த பொதுக்குமா மாப்பிளைக்கு ரொம்ப குறும்பு. யோ குறும்பு உங்களுக்கா எங்களுக்கா? கண்ணாமூச்சி விளையாடுற நேரமாயாது. கண்ணாமூச்சி இல்ல மாப்பிள, உங்களுக்காக தேன் எடுக்க போய் தேனி கொட்டிருச்சு. நாங்க கரெக்டா தேன் எடுக்கிற நேரத்துல ஒருத்தர் கல்ல விட்டு அடிச்சிட்டான். தப்பு சார். கரெக்டா கல்ல விட்டு அடிச்சுட்டா உங்களுக்கு அந்த கண்ணும் போயிருக்கும். அம்மா ஆண்டி கண்ணுல என்ன கட்டு? ஆண்டன் விரல்ல குத்திருப்பாரு. அது வந்து இவர் மகாபாரதத்துல வர திருதராஷ்டிரன் மாதிரி. என்னது திருட்டு ராட்சசனா? இல்ல அப்பா திருதராஷ்டிரன் மாதிரி. அப்பா பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவும் கண்ணு கட்டிக்கிட்டாங்க. மாப்பிள உங்க வீர தீரத்தை பாராட்டி மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு உங்களுக்கு ஒரு அவார்டு தர போறேன். இந்த அவார்டு கருவாடெல்லாம் நீயே வச்சுக்க. கருவாடா வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். ஏப்பா இவனை பெத்தாங்களா செஞ்சாங்களா? சாப்பாடுனா அலையறானப்பா. லால் எஸ் கூல். யூ ஆர் வெல்கம். தேங்க் யூ. ப்ளீஸ். நாட்டி பாய். இந்தாங்க நீங்க கேட்ட மலைத்தேன். தேங்க் யூ. திஸ் இஸ் நைஸ் யானி. அது என்னமா மாப்பிளை கொடுக்காம அவருக்கு கொடுக்குற? அது மாப்பிள்ளைக்கு தானே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிளையா? டேய் நாங்க ரெண்டு பேரும் நீர் நெருப்பு எம்ஜிஆர் மாதிரி. ஆமா. என்ன அடிச்சா அவருக்கு வலிக்கும். அப்ப இவரை அடிக்கட்டுமா? டேய் ஒத்தக்கண்ணா இவடா. நீங்க என்ன விருந்து கூப்பிட்டீங்களா இல்ல விசாரணை கூப்பிட்டீங்களா? அதேடா நோண்டி நோண்டி கேக்குறது. இந்தப்பா இது நம்ம சரிப்பட்டு வரது. கிளம்பு. மலத்தேனை மட்டும் குளிச்சு வந்துடுறேன். அடச்சே வைக்கல. அப்ப நீ மட்டும் எடுத்து வர. சரி நானும் வச்சிட்டேன். கிளம்பு. மாப்பிள 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 உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க மாப்பிள. டேய் பாய் மூடி சும்மாறா. உங்களை விருந்துக்கு கூப்பிட்டதே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகத்தான். ஸ்டூபிட். நான் அது என்னையா விருந்து பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு முக்கியமான மேட்டர் சொல்றது? அப்படியே பழகிட்டானுங்க, விட்டுருப்பா. தேனி கடிச்சு புத்தி வெல்ல பாரு. இவங்களை எல்லாம் கொட்டிட கூடாது, கொன்னு இருக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை என்ன அது வர்ற வெள்ளிக்கிழமை வராது சனிக்கிழமை சோத்தி கறிக்கிழமை முன்னால வச்சுட்டு எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்குது? யோ எடுத்து காட்டியா? அப்ப அந்த மீன் அத பாக்கெட்ல விட்டுக்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை குஞ்சு கவண்டன் தலைமையில 108 ஜோடிக்கு கல்யாணம் நடக்கட்டும் நடக்கட்டும். நல்ல காரியம் தான். அதே கல்யாணத்துல கூட்டத்தோட கூட்டமா உங்களுக்கும் என் பொண்ணு ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னது? எங்களுக்கும் உங்க பொண்ணு ருக்மணிக்கு கல்யாணமா? ஐயோ மாப்பிளை மாயமா மறந்துட்டாரு. மாப்பிள கல்யாணத்துல என்ன விட ஸ்பீடா இருக்காரு இல்லையா ருக்மணி? சபா. அட நானே உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே இப்படி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஐயோ இங்கேயும் பாத்தி வச்சுதான் சொல்லுவீங்களா? வர்ற வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவீங்களே. அதேதான் வர வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்காரரு 108 ஜோடிகளுக்கு இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதே கல்யாணத்துல உங்களுக்கும் என் மக சிந்தாமணிக்கும் கல்யாணம். இந்த கல்யாணமும் வர்ற வெள்ளிக்கிழமை தானா? ஐயோ மாப்பிள்ளை கல்யாணத்துல பட்டு ஸ்பீடா இருக்காரு. என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த மாட்டேன். சட்டத்தை நானே கையில எடுத்துக்கிற முடிவு பண்ணிட்டேன். ஐ அம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கையில எடுத்துக்கிற முடிவு பண்ணிட்டேன். கம் ஆன் யா. ஹேண்ட்ஸ் அப். துப்பாக்கியா? இந்த மதம் கொண்ட யானை எனக்கு தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று போகும். சிங்கமா? சிறு ஐயோ நான் விளையாடுறேன், நீங்க அங்கே விளையாடுற. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா.
யோ இதையா இங்காட்டுற தள்ளியா? அன்பார்ந்த பாப்பம்பட்டி பொதுமக்களே, இல்லற வாழ்வின் இன்பத்தை காண துடித்துக் கொண்டிருக்கும் இளம் ஜோடிகளே, இந்த மாபெரும் திருமண விழாவை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். கலியுக ஸ்ரீராமன் 8வது வள்ளல் குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர். இவெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறான்? நமது ஐயா குஞ்ச கவுண்டர் அவர்கள் அனைவருக்கும் தனது பொற்கரத்தால் தாலியை வழங்குவார்கள். ஒப்ப மிருதங்க வாயனை நம்ப முடியாது. இதெல்லாம் ஒரிஜினல் தங்கமா? உங்களை மாதிரியே இதுவும் சுத்த தங்குங்க. டேய் டேய், எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். உள்ளனையா. ஐயோ என்னது, கீழே இறங்குங்க. அப்பா, நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு பயமா இருக்குங்க. அப்ப வேற யாராவது கட்டிக்கணும், ஓடிடு. நில்லுங்க. பெருசு. ஏய் ஏய், தாலி வாங்கிட்டு ஓடி போயிடலாமா? போய் அங்க தண்ணி ஓடுதே வாய்க்காலே, அதுக்குள்ள வச்சு உன்னை கட்டி போடுறேன். ஏன்? இல்ல இங்க பிரச்சனை பண்ணுவானுக்கு போல தெரியுது. அவன் கையாலேயே தாலி எடுத்து கொடுக்க வச்சு அவன் பையனையே நம்ம பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கிறேன் பாத்தியா? இதை விட அவனை பழி வாங்குறதுக்கு வேற என்ன வேணும்? ஏன்பா உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளைய லட்சணமா இல்லாம மூஞ்சில முக்காட போட்டு வச்சிருக்காரு. முக்காட கைட்டியா? I am Chokaral PD. This is my culture. அப்புறம் எதுக்கு தாலி கட்டுற? ஓ, நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்ல டைவர்ஸ் பண்ணி வைக்கிறீங்களா? என்ன கோர்ட்ல கேள்வி கேட்ட மாதிரி குறுக்கால மாதிரி கேள்வி கேக்குறீங்க? All couples waiting first night. போடா தேங்க தலையா. என்ஜாய். விடு. கமான்யா. மாப்பிள்ளை கில்லாடி குஞ்சு கவுண்டர் ஏதாவது கரெக்டா பண்ணுவான்னு முன்னாடி தாலி கட்டி விட்டாரு. அப்பா வராரு. ஐயோ. பூசாரி, உலகத்திலேயே இவ்வளவு அடக்கொடுக்கமான பொண்ணு நான் பார்த்ததே இல்லப்பா. நல்ல குணவதியா இருக்கிறா. ஃபேமிலிங்க, அவங்க அப்புறம் மாதிரியே ஒழுக்கமான பொண்ணாட்ட இருக்குது. தம்பி, நீ கொடுத்து வச்சோம்ப்பா. நல்லா இருக்கு. ஐயோ சிந்தாமணி, நீயா? நீ எப்படிமா இங்க? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன். அது வந்துப்பா, இவங்க அப்பாவும் நீங்களும் ஃப்ரெண்டு, அதே மாதிரி நானும் இவரும் ஃப்ரெண்டு. ஸ்கிரீன் கழட்டா. நீயா? ஐயோ, மாப்பிள்ளை இங்க இருக்காரு. அப்ப நான் பொண்ணு வந்து தாலி கட்டது யாரு? ஏன் இப்படி பண்ணலாமாடா? ஏன் பண்ணுனா என்ன தப்பு? அப்படி போட்டு தாக்குங்க. நான் தான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஐயோ இவன் உங்க ஃப்ரெண்ட் மகன் பெரிய பணக்காரரு. ஐயோ சுப்பு, அது இல்லம்மா. கெட்டிமலாம் கெட்டிமலாம். டேய் கொஞ்சம் இருடா. சுப்பு, இத்தனை நாளா உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இவன் நம்ம மகன். நம்ம மகனா? இல்ல எம் மகன். உங்க மகனா? ஐயோ அது வந்து சுப்பு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னிமேல் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நீ கூட லவ் பண்ணியா? தெரியாம அத அங்க பண்ணிட்டேன். பார்த்து சொல்லியா? ஆமா சுப்பு, எனக்கும் உன்னிமேரிக்கும் பிறந்தவன் தான் இவன். இவன் நம்ம மகன்மா. நோ, நான் இவர் பையனே கிடையாது. உன்னிமேரினா யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு சிந்தாமணி. டேய், நீ யாருன்னே தெரியல. என் பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டிட்டேன். இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காடி போடா. நான் உனக்கான தாலி கட்டினேன், இவளுக்கு தானே கட்டினேன். போடா, டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றா. கரெக்ட் மாப்பிள்ள, வா வா. பாரு அமுல் டப்பா கூப்பிடுறேன். போடா. என்ன? இல்லல்ல இல்லல்ல. டேய், ஏன்டா அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் கட்டி பிடிங்கடா. 2 நாள் கழிச்சு தாலி கட்டிக்கலாம். கட்டி கட்டி. கூல் கூல். என்ன பண்ணி துப்பாக்கியோட நிக்குது? போலீஸ்கார தூங்கும்போது தூக்கி கொடியேன்டானா? இப்போ அது புரிஞ்சுக்குங்க, நான் தான் உங்க ஒரிஜினல் சன். என்னடா ஒரிஜினல் மகன் ஜெராஸ் மகன்ட்டு? இது பெரிய அக்பர் பேரரசு, வாரிசுக்கு வந்துட்டியா? போடா நாய. எவன்டா கூடத்துக்குள்ள சவுண்ட் கொடுத்தது? ஸ்டூபிட். கெட்டிமலாம் கெட்டிமலாம். ஸ்டாப் இட். அத ஒரு ஃப்ராட் என் தங்கச்சி கழுத்தை தாலி கட்ட இந்த ஜில்ல அனுமதிக்க மாட்டான். அப்ப 2 ஃப்ராட் தாலி கட்ட அனுமதிப்பீங்களா? ஹலோ, பி சீரியஸ். கிளைமேக்ஸ் விளையாடாத. அப்ப ஃபைட் பண்ணு. என் நாட்டிலே சுடு வச்ச உன் முதுகுல சுட போறேன். திரும்ப. ஐயோ கண்ணு. கூட்டத்துல கிடக்குது, போய் தேடி பிடி. சரிம்மா. டேய்,
சண்டை முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவல. I will try. இந்த இருக்கானே என் நாக்கு சூடு வச்ச தூக்கி போட்டு மிதிக்கடா. வெரி குட். எஸ்கியூஸ் மீ. எஸ். என் கண்ணை பாத்தீங்களா? அதான் இருக்கேம்மா ரெண்டு. கன்மா கன். டேய். வைட்டே என்ன முடியல அதுக்குள்ள கண்ணை பாத்தீங்களா பண்ண பாத்தீங்களா போடா. தேங்க்ஸ் மா. எவரிபடி ஹேண்ட்ஸ் அப். டோன்ட் மூவ். நானா சுடாட்டாலும் கை நடுங்கி சுட்டுருவேன். ஏய் உன்ன கேளு துப்பாக்கிடா. இருங்கடா நானே வரேன். இருங்க. ஏய் ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணி ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் இங்க இருக்கேன். தேங்க்ஸ். என் தங்கச்சி வயித்துல இன்னொரு ஜில் உருவாகிறத இந்த ஜில் அனுமதிக்க மாட்டான். ஜில்லு கூப்பிட்டு போடா. மேம் டாடி பாப்பம்பட்டி ஜனங்களே, இத்தனை நாளா இந்த குஞ்சு கவுண்டனை ஒழுக்க சீல உத்தமனு நம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா என் கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்கச்சவேலும் பொம்பளைய செட்டப் பண்ணி கல்யாணம் ஒரு பையனை பெற்றிருக்கிறான். இன்னும் மதிக்க போறீங்களா? எல்லாரும் மூஞ்சில காரி துப்புங்க. ஏங்க ராமாவதாரத்துல வாடா உன் கருத்து ஜனங்களுக்கு போய் சொல்றான். ராமாவதாரத்துல ராமருக்கு ஒரு சீதை, ஆனா கிருஷ்ணருக்கு பாமா ருக்மணி 2 பேர் இல்லையா? அந்த மாதிரி தான் எங்க குஞ்சு டேய் இவெல்லாம் ஒரு அவதாரமா? இவன் பிறந்ததே பாவம். இது ஒரு ஊரு, இவெல்லாம் தாங்கடா. போங்கடா. பேச்ச மாத்தாதீங்க. இவங்க காதல நான் ஏத்துக்க மாட்டேன். டேய் ஜனங்களே எங்க காதல ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ? ஒரு ஃப்ராட் நல்லவன் ஆகலாம், ஆனா நல்லவன் ஃப்ராட் ஆக கூடாது. நாங்களே சேஞ்ச் ஆகிட்டோம், நீங்க ஏன்டா ஆக மாட்டேங்கிறீங்க? யார் எதை ஏத்துக்கிட்டாலும் ஐ டோன்ட் கேர். என் பொண்ணு கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். வாமா. டேய் இருடா. ஓ மக என் பொண்டாட்டி ஆகலாம், ஆனா என் பொண்டாட்டி ஓ மக ஆக முடியாது. அப்படி நீ கூட்டிட்டு போறதா நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்து கூட்டி போடா. கழட்டுமா. தாலியை கழட்டாங்கோ, தாலியை கழட்டாங்கோ. ஓ சென்டிமெண்ட் லுக் தமிழ் கல்ச்சர். இனிமே எந்த ஊர்ல யார் காதலிச்சாலும் ஆஹா என்ன பொறுத்தோன்னு சொல்லி சேர்த்து வைங்க. சொல்லிட்டே கையில தாலி வச்சிருந்தா எப்படி கட்டுமா? அது மாமியாரு. அட கட்டுக்கு பா எல்லாரும். அடி வா நம்மளும் கட்டிக்குவோம். உல்லே 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 உல்லே